இந்தியன்ஸ்க்கே ரிசர்ச் மென்டாலிட்டி இல்லைங்கிறேன். நான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறேன். உங்க தமிழால நீங்க எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் குடுக்குறேன்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு $1 பில்லியன் ரிசர்ச்க்கெல்லாம் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஃபண்டிங் போகும் சார். 8,000 கோடி என்ன வச்சிருதுன்னு தெரியாது. அவ்வளோ ஸ்காலர்ஸ் இருப்பா. நீங்க நம்ப மாட்டேள். எங்க ட்ரஸ்ட் மூலமா ஒரு பையனுக்கு அவன் வந்து ராமாயணத்துல சார் நாசிக் பஞ்சவட்டியில கோதாவரி நதிக்கரையில சீதா பிராட்டியும் ராமரும் இருந்தா. அப்பதான் சீதா கடத்தப்படுறா. சீதா பிராட்டி. அப்ப ராமர் எந்த ரூட் எடுத்துட்டார்? அது நமக்கு தெரியாது. பெல்லாரி வழியா வந்தாரா? இப்படி டர்ன் எடுத்துட்டு வந்தாரா? அந்த குழந்தை சொல்லிட்டு நான் ராமாயணத்தை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி குகையெல்லாம் பார்த்து கரெக்டா அது எந்த வழியில வந்திருப்பார். ஏன்னா அந்த ஸ்லோகங்கள்ல சில ஃப்ளோரா ஃபோனாவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சில மரங்கள் இருக்கும். அந்த மரம் அந்த இடத்துல இருக்கா? எப்படி அந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு? நிறைய ரொம்ப அழகா எனக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் காப்பி கொடுத்தான். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? சுவாமி எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு வெறும் இந்த டிராவல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நான் நிறைய ஊர்களுக்கு போகணும். நான் என்னப்பா எங்க ட்ரஸ்ட்ல இருந்து கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு நம்ம ஓன் ராமாயணத்தை ரிசர்ச் பண்ணணுங்கிற ஸ்காலர்ஸ்க்கு ஃபண்டிங்கே கிடையாது. ஃபண்டிங்கும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்ப எப்படி ஒரு தர்மம் தழைக்கும் சொல்லுங்க? ஒரு ரிசர்ச்ங்கிறது மென்டாலிட்டி இருக்க வேண்டாமா? நம்ம ராமர் இருக்காருன்னு ஒத்துணும், சீதா இருக்கான்னு ஒத்துணும், அது பக்தி சாஸ்திரம்னு ஒத்துணும், ராமாயணம் நிஜம்னு ஒத்துணும். அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸை வச்சுட்டே நம்ம ஜியோகிராபிக்கல் இது ட்ரேஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஐயோ யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும், நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுப்பா, நான் உனக்கு ஃபண்ட் பண்றேன். ஃபண்டிங்க்கும் ஆள் இல்ல. அந்த குழந்தை ஒரு ரிசர்ச் பேப்பரை கொடுத்தா அதை படிச்சு இல்ல பிளஸ் மைனஸை பார்த்து அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்றதுக்கும் ஆள் இல்லை.